அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசி அல்லது நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இங்கே பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இளம் வயதில் காதல் ஏற்படுது. அந்த காதல் வாழ்க்கை ஒரு சர்டன் ஸ்டேஜில் கட் ஆகிட்டு வேற ஒருத்தரை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக அதிகம். அதே போல் தனுசு லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க திருமணம் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையவே இருக்கும். தனுசு ராசியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனால் ஒரு தீவிரமான எண்ணத்துடன் காதலியே அல்லது காதலனை கைப்பிடிக்கணும்னு போராடி சில பேர் கைப்பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கலசர தோஷம் இருக்கும். பொதுவாகவே கலசர தோஷம் இருக்கக்கூடிய இந்த ராசியில் தனுசும் அதிகம். ஏன்னா உபய ராசி, அந்த வகையில் கலசர தோஷம் இருக்கும். அப்படி இந்த கலசர தோஷம் அல்லது தார தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாக்க காதல் சக்ஸஸ் ஆயிடுறது அல்லது அவசரப்பட்டு ஒரு நிர்பந்தத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதே சமயத்தில் சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு. அது டிபெண்ட் அப்பான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்துன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த கல்யாண வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்குமா இல்லை சேடாக தான் இருக்கா அப்படின்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவரெல்லாம் இவருக்கு ஒரு வரம் மாதிரி தான். ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, வாழ்க்கை துணைவர் ரொம்ப நேசிப்பாங்க, பொசசிவாக அன்பு காட்டக்கூடியவர்கள், காதலிச்சு கல்யாணம் ஆகி சக்ஸஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த காதலன் அல்லது காதலிக்காகவே வாழக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. ஆனால் விதியின் விளையாட்டு இவங்க வாழ்க்கையில் மிக அதிகம். இப்போ இவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குன்னாக்க ஏதோ ஒரு சர்டன் ஸ்டேஜில், அதாவது இவங்களுக்கு கடந்த காலத்தில் 7 சனி வந்தது. இந்த 7 சனி காலகட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்தவர்கள் அதிகம். சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களும் அதிகம். இந்த நேரத்தில் தான் வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கிறது அல்லது பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டது. அது மாதிரி இவர்கள் வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரெல்லாம் வரம் தான். எக்ஸப்ஷனல் கேஸ் இருப்பாங்க, ஒரு 30% எக்ஸப்ஷனல் கேஸ் இருப்பாங்க. ஆனால் 70% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வர வாழ்க்கை துணைவர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துக்கு வந்த வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் அவங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் தான். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகும் தனிமை ஏற்பட்டுடுது அல்லது ஒரு வெறுமை ஏற்பட்டுடுது. அதனால தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் நிறையவே ஏற்பட்டுடுது. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குமே ஒரு பிள்ளையால் ஒரு மன வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும், உறவுகளுடன் பகை இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக தாய் வழி உறவுகளோட பகை அல்லது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் போன்றவை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரம் தான். என்னுடைய கருத்து இது. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, வரமா சாபமான்னு. ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் கலசர தோஷம் இருக்குன்னாக ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணைவர் சாபமாக தெரிவார். அப்படி இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையே சில பேருக்கு சாபமாக தெரியும். அப்படின்னாக்க மேரேஜ் ஆகி நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருந்தோம். ஆனால் விதியின் விளையாட்டாக வாழ்க்கை துணைவரை இழந்துடுறாங்க அல்லது வாழ்க்கை துணைவருடன் பிரிவுகள் ஏற்பட்டுடுதுன்னா அப்போ ஒரு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு நிறைய ஏற்படுது இல்லையா? அந்த சூழ்நிலையில் வாழ்க்கையே ஒரு சாபம் அப்படின்ற லெவல்லையும் இவங்களுக்கு தோணும் அந்த காலகட்டத்தில். இப்போ அவங்களுடைய ஜாதக கிரக அமைப்புகள் பொறுத்து தான் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு ஏற்படுதுன்னா குறிப்பாக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம். ஏன்னா இவங்களுக்கு ஒன்று சீக்கிரமாகவும் மேரேஜ் ஆகாது, தனிமையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆன பின்னாடியும் வேலை விஷயமா தொழில் காரணமாக வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்போ ஒரு பிரிந்தே இருக்கிற மாதிரி இருக்கும், சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. வெளிநாட்டில் வேலை, வாழ்க்கை துணைவர் தாய்நாட்டில் இருக்கிறாங்கன்னாக்க ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமும் மகிழ்ச்சியற்ற தன்மை இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கலசர தோஷம் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் இவங்க ஜாதகத்தில் வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க அந்த 7ஆம் இடத்துல ராகு கேது அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருக்கு அல்லது சூரியன் இருக்கு
அல்லது செவ்வாய் அந்த இடத்துல இருந்தால் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல மிதுனத்துல செவ்வாய் இருந்தாக விதிவிலக்கில்லாத தோஷத்தை ஏற்படுத்தும். குரு பார்வை இருந்தால் அது விதிவிலக்கு, இல்லைனா அது திருமண வாழ்க்கையில் இருதாரத்தை ஏற்படுத்திடும். அதே 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னாலையும் திருமண வாழ்க்கையில ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படும். இந்த 7ஆம் பாவகத்துல கேது இருந்து லக்னத்துல ராகு இருக்குன்னாலையும் இது ஆப்போசிட்டா ராகு கேது தோஷத்தை கடுமையா செய்யும். அதே 7ஆம் இடத்துல கேது இருக்குன்னாக்க அதாவது டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில தனியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 தாரம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணைவர் வகையில சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை துணைவர் வகையில சில சச்சரவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல சூரியன் இருந்தா எப்ப பார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூரியனுக்கு சனி அல்லது செவ்வாயோட பார்வை அல்லது சூரியனோட செவ்வாய் அஸ்தங்கமாய் இருக்குன்னாக்க அவங்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இழந்து அல்லது பிரிவுகள் ஏற்பட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சூரியன் இருந்தாலும் கெட்டதுதான், செவ்வாய் இருந்தாலும் கடுமையான பாதிப்பை கொடுக்கும். இப்போ இதற்கு சப்போஸ் குரு பார்வை இருக்குன்னா பாதிப்போட விஷயம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்துல அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில சாபம்தான். 7ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு மேக்சிமம் வரம். பொதுவாகவே இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 2ஆம் பாவகத்துல தனுசு ராசி தனுசு லக்னத்துல 2ஆம் பாவகம் மகரம், மகரத்துல நீசமாகும். அந்த வகையில பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கங்களை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பிள்ளைகள் வகையிலையும் மன வருத்தத்தை இவங்க அடையக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா எதுலேயும் ஒரு நேர்மையானவங்க, தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த கொள்கையை கடைபிடிக்காதவங்களை விமர்சனம் செய்வதிலும் தயங்க மாட்டாங்க. அதனாலேயே சில பகையும் சில பிரச்சனைகளும் இவர்களை பின்தொடரும். ஆனா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனிமையே ஒரு பெரிய பாரம். இவர்களுக்கு திருமணமே அமையாம கூட இருக்கும். திருமணம் அமைகிறதே காலதாமதம் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த 7ஆம் அதிபதி புதன் 12ஆம் பாவகம் இந்த விருச்சிகத்துல போய் புதன் உட்காந்துரும். அதே போல 2ஆம் அதிபதி சனியும் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். விருச்சிகத்தில் இருக்கு சனியும் புதனும் சேர்ந்துனாக்க குடும்பம் அமைவது தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த சுக்கிரனும் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டு அப்படின்னாக்க அவங்களுக்கு மேரேஜே அமையாம தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். பொதுவாகவே உங்க லக்னம் அல்லது ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சனி இருந்தா குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பீங்க, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலத்துல அடிக்கடி தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லக்னம் அல்லது இந்த ராசிக்கு 12ஆம் பாவகம் என்பது விருச்சிகம். இந்த விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். லேட்டா மேரேஜ் ஆகும். ஆனா 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி கெடாம இருந்தாக லேட்டாவது மேரேஜ் ஆகி ஓரளவுக்கு பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரிந்து 2ஆம் தாரம் போறீங்க அப்படின்னாக்க 2ஆம் தாரத்துக்குமே ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கணும். அது குறிப்பா எந்த பாவகத்தை பார்க்கணும்னா இந்த 12ஆம் பாவகத்தை தான் பார்க்கணும். அயன சயன போகஸ்தானம். இந்த அயன சயன போகஸ்தானத்துல சுபகிரகம் இருக்கு, அதாவது சுக்கிரன் இருந்தா நல்லாவே இருக்கும். அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க நிறைய அந்த எதிர்பாலின உறவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் அமையும். அதே புதன் இருந்தா மேரேஜ் லைஃப்ல லேட் ஆகும். குரு இருக்குன்னாலையும் அவங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு உண்டு, ஆனா அதீத காமம் கிடையாது. ஒரு அளவான காமத்தோட இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த இடத்துல கேது உச்சம். இந்த கேது இருந்தாலே அவங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் மகிழ்ச்சி போன்றவையெல்லாம் கிடைக்கும். ஆனாலும் அதில் அதிக ஈடுபாடு காட்டி அதீதமாக செயல்பட மாட்டாங்க. ராகு இருந்தாலையும் இந்த இடத்துல நீச ராகவா போயிடுறாரு. அதனால தாம்பத்தியத்தை கெடுப்பார். அந்த வகையில சனி பார்வையில ராகு இருந்தாருனாக்க அவங்களுக்குமே இந்த 2வது கல்யாணத்தை பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். அதே பொதுவாக சொல்லணும்னாக்க பாவ கிரகம் இருக்குன்னாக்க இந்த 12ஆம் பாவகத்துல நீங்க பார்க்க போற வரனுக்கு 2ஆம் தாரமா இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு 12ஆம் பாவகம் சுத்தமா இருக்கணும், எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும். அவங்களுக்கும் எந்த கிரகமும் இல்லை, உங்களுக்கும் எந்த கிரகமும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல தசாபுக்தி பார்க்கணும். இந்த 2 பேருக்குமே தசாபுக்தி எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க 8ஆமாதிபதியோட தசை நடக்குது. ஆனால் கட்ட பொருத்தெல்லாம் கரெக்டாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கல்யாணம் பண்ணலாமானாக்க அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி அது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா தசாபுக்தி சரியில்லை 2 பேருக்கும். அப்போ நல்ல நேரம் இல்லை. நல்ல நேரம் இல்லாத போது பொருத்தங்கள் இருந்தால் கூட அந்த நேரத்தில் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை, சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு 3 வருஷத்துல பிரியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும்.
அதே ஒருத்தருக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசையும் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல கிரகத்தோட தசை நடக்குது, பாக்கியாதிபதி தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதனால ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அதை வந்து சேர்த்தலாம். சில பேருக்குலாம் ஒரு கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கு. ஒரு 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கருத்து வேறுபாடு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கும்போது ஒன்னா சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது. அதெல்லாம் தசாபுக்தியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும் தசாபுக்தி சரியில்லைனாக சேர்த்தாம இருக்கிறது நல்லது. அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார்னா கால்குலேட்டிவா இருக்கக்கூடியவராக இருப்பாரு. அதே போல எதுலேயும் ஒரு நம்பகத்தன்மை என்பது குறைவாக இருக்கும். எதுவுமே ஆராய்ந்து தான் நம்புவாங்க. ஒரு மாத்திரையே எழுதி டாக்டர் கொடுத்தா கூட அது கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அது உண்மையிலேயே அதுக்கு தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாத்திரை போடுவாங்க. ராஜதந்திரம் இருக்கும் இவங்க கிட்ட. அதே போல் ப்ளீசிங் பர்சனாலிட்டி இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அதுதான் இவருக்கும் அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணிவருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும். அதனால தான் சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சாபம் தான், இல்லைனாக வரம் தான். அந்த வகையில் தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி கலசர தோஷம், இது மாதிரி தார தோஷம்ன்றது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அல்லது ஆணுடைய ஜாதகத்தில், அதுவும் 7ஆம் இடம், இந்த 12ஆம் பாவகம், இந்த இடத்தெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாக்க திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை பஞ்சாயத்தை இழுத்து விடும். பிரச்சனையில இருந்து பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 2ஆம் தாரம்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இப்போ ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க அவங்க ஓரளவுக்கு பரிகாரம் செய்ய முயற்சி பண்ணலாம். அதாவது மறுதாலி கட்டுறது. அதே ஜோடிக்கு கோவிலில் வச்சு மறுதாலி கட்டிட்டு அந்த பழைய தாலியை கோவில் உண்டியில் போடுறது, இது ஒரு வகையான பரிகாரம். ஆனால் 2 பேருக்குமே வந்து தோஷங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு தார தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்னதான் பரிகாரம் பண்ணாலே அது செட் ஆகாது. பிரிஞ்சு போகிற நிலைமையை ஏற்படுத்திடுது. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண வாழ்க்கைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்குன்னாக அந்த தோஷங்கள் இல்லாதவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அப்போதான் சண்டை போட்டு ஒரு தற்காலிக பிரிவு வந்தாலும் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல உங்க ஜாதகத்துல தோஷமே இல்லைன்னா தோஷம் இல்லாத சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுங்க. அது நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.